வணக்கமான செல்வங்களே, நான் உங்களுடைய தமிழ் மிஸ் பேசுகிறேன். நம்ம போன வாரம் இயல் 3ல் 2 செய்யுள் பகுதி பார்த்தோம் இல்லையா? இன்று இயல் 3ல் உரைநடை பார்க்க போகிறோம். யாரை பற்றி பார்க்க போகிறோம் தெரியுமா? தேசியம் காத்த செம்மல் பசும்பொன் மு. முத்துராமலிங்க தேவரை பற்றி பார்க்க போகிறோம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்? பசும்பொன் மு. முத்துராமலிங்க தேவரை பற்றி பார்க்க போகிறோம். நுழை முன் பாருங்கள். தமது தொண்டால் மக்களின் உள்ளங்களை கவர்ந்த தலைவர்கள் பலர். தொண்டுனா என்ன? அவங்களுடைய பணியால். நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டோர் பலர், சமுதாய பணி செய்தோர் பலர், அரசியல் பணி செய்தோர் பலர், நாட்டிற்காகவும் சமுதாயத்திற்காகவும் அரசியலும் செய்தவர்கள் பலர். இவை அனைத்தையும் ஒரு சேர செய்து புகழ்பெற்ற தலைவர் ஒருவரை பற்றி அறிவோம். அவர் தான் யாரு? முத்துராமலிங்க தேவர். நாட்டிற்காக சமுதாயத்திற்காக விடுதலைக்காக பாடுபட்டவர். தேசியம் உடல் தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். தேசியம் உடல் தெய்வீகம் உயிர் அப்படின்னு கருதி தொண்டு செய்தவர். தொண்டுனா வேலை, பணி செய்தவர். இவர் வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர். வீர பேச்சுனா என்ன? தன்னுடைய பேச்சின் மூலமாக தியாகிகளை உருவாக்கியவர். விவேக பேச்சால் ரொம்ப ஆர்வமாக பேசியதன் மூலமாக அறிவாளியை உருவாக்கியவர் தன்னுடைய பேச்சு திறமையால். அத்தகைய திறமை வாய்ந்தவர் இவர். உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் தனித்துணிச்சல் பெற்றவர். சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர். சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர். யாரால்? தந்தை பெரியாரால். இவருடைய இளமை காலம் எப்படி இருந்துச்சு பாருங்க. முத்துராமலிங்க தேவர் கிபி 1908 அக்டோபர் திங்கள் 30 நாள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசும்பொன் என்னும் ஊரில் செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்தில் பிறந்தார். இவர் பிறந்த ஊர் என்ன? ராமநாதபுரம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசும்பொன் அப்படிங்கிற ஊரில் எந்த வருஷம்? 1908 அக்டோபர் திங்கள் 30 நாள் 30 பிறந்தார். இவருடைய பெற்றோர் உக்கிரபாண்டி தேவர், இந்திராணி அம்மையார். இவங்க பெற்றவங்க யார்? இவங்க பேரண்ட்ஸ் யார் அப்படின்னா உக்கிரபாண்டி தேவர், இந்திராணி அம்மையார். இவர் இளமையிலேயே அன்னையை இழந்ததால் இஸ்லாமிய தாய் ஒருவரால் பால் ஊட்டி வளர்க்கப்பட்டார். இவங்க அம்மா இறந்து போயிட்டதுனால முஸ்லீம் பெண் ஒருவரால் வளர்க்கப்பட்டார். முத்துராமலிங்க தேவர் தன் தொடக்க கல்வியை கமுதியிலும் உயர்நிலை கல்வியை மதுரை பசுமலை பள்ளியிலும் ராமநாதபுரத்திலும் பயின்றார். தொடக்க கல்வினா பிரைமரி, அது கமுதியில், ஹைஸ்கூலில் பசுமலை பள்ளியிலையும் ராமநாதபுரத்திலையும் படிக்கிறார். இவர் ராமநாதபுரத்தில் படித்து கொண்டிருந்த போது அவ்வூரில் பிளேக் நோய் பரவியதால் அவரது படிப்பு பாதியில் நின்றது. இப்போ நமக்கு என்ன நோய் வந்து போச்சு அப்படின்னா கொரோனா. அப்போ எங்கே வந்திருக்கு? பிளேக்னு வந்திருக்கு. அதன் பிறகு தாமாகவே நிறைய நூல்களை படித்து தமது அறிவையும் ஆற்றலையும் வளர்த்து கொண்டார். யார்? முத்துராமலிங்க தேவர். அடுத்துமா அவருடைய பல்துறை ஆற்றல். அவர் இளமை காலம் பார்த்தோம் இல்லையா? அவர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் 1980 பிறந்தாருன்னு பார்த்தோம். அக்டோபர் மாதம். அவருடைய பெற்றோர் அவர் யாரால் வளர்க்கப்பட்டார்னு பார்த்தோம். அடுத்து பல்துறை ஆற்றல். முத்துராமலிங்க தேவர் தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் சொற்பொழிவு ஆற்றும் திறன் பெற்றிருந்தார். 2 லாங்குவேஜில் சிறப்பான மொழி சொற்பொழிவுனா பேசக்கூடிய திறமை பெற்றிருந்தார். சிலம்பம்னா சிலம்பம், அந்த சிலம்பம் வச்சு சுற்றுற விளையாட்டு, ஒரு குச்சி மாதிரி கோல் மாதிரி வச்சுக்கிட்டு, குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், ஜோதிடம், அடுத்து மருத்துவம் போன்ற பல துறைகளிலும் ஆற்றல் உடையவராக விளங்கினார். முத்துராமலிங்க தேவர் இளமையிலேயே அரசியல் ஆர்வம் கொண்டிருந்தார். இளமையிலே அவருக்கு அரசியலில் ஆர்வம் இருந்துச்சு. பல துறைகளில் திறமை உடையவராக இருந்தார். விடுதலை போராட்டத்தில் பங்கு. முத்துராமலிங்க தேவர் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார். தமது பேச்சாற்றலால் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களிடம் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தினார். தன்னுடைய பேச்சு, ஏன்னா இவர் ஏற்கனவே சிறப்பான பேச்சாளர்னு பார்த்துருக்கோம். அத்தகைய பேச்சாற்றல் மூலமாக ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களிடம் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தினார். மேடைகளில் அவர் ஆற்றிய வீர உரையை கேட்ட மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீறு கொண்டு எழுந்தனர். அவர் பேசுகிறத பார்த்து மக்கள்லாம் என்ன செஞ்சாங்க? ஆங்கிலேயர்களை எதிர்க்க ஆரம்பித்தாங்க. அதனால் அச்சமடைந்த ஆங்கில அரசு பலமுறை அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது. சிறைனா ஜெயிலில் போடுறாங்க. மேலும் வாய்ப்பூட்டு சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று அவருக்கு தடை விதித்தது. அவர் பேசக்கூடாதுன்னு என்ன செய்கிறாங்க? தடை விதிச்சிடுறாங்க. வாய்ப்பூட்டு சட்டம் போட்டுறாங்க. வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் பாலகங்காதர திலகர். அவரை போலவே தென்னிந்தியாவில் யார் அப்படின்னா நம்முடைய தேவரை சொல்லலாம். வட இந்தியாவில் பாலகங்காதர திலகர், தென்னிந்தியாவில் நம்முடைய தேவர். இவரது விடுதலை வேட்கையை அறிந்த திருவி கல்யாண சுந்தரனார் தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியுள்ளார். தேசியம் காத்த செம்மல்னு அவர் யார் பாராட்டியிருக்காங்க? திருவிக்கா பாராட்டியிருக்கார். அடுத்து நேதாஜியுடன் தொடர்பு. வங்க சிங்கம் என்று போற்றப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார். யார்? முத்துராமலிங்க தேவர் நேதாஜியுடன் நெருங்கிய ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தார். அவரை தமது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார். தன்னுடைய அரசியலுக்கு ஆசானாக அவர் என்ன டீச்சராக எடுத்துக்கிறாரு. முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்று கிபி 1939 செப்டம்பர் திங்கள் 6 நேதாஜி மதுரைக்கு வருகை தந்தார்.
முத்துராமலிங்க தேவரோட தூண்டுகோலின்படி 1939 நேதாஜி மதுரைக்கு வராரு. நேதாஜி தொடங்கி இந்திய தேசிய இராணுவத்தில் முத்துராமலிங்க தேவரின் முயற்சியால் ஏராளமான தமிழர்கள் இணைந்தார்கள். நேதாஜி இந்திய தேசிய இராணுவம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்குறாரு. அந்த உருவாக்கத்தில் நிறைய தமிழர்கள் முத்துராமலிங்க தேவருடைய உதவியால் அந்த பகுதியில் சேர்றாங்க. விடுதலைக்கு பின் நேதாஜி என்னும் பெயரில் வார இதழ் ஒன்றை நடத்தினார். என்ன இதழ் நடத்துகிறார்? இதழ்னா பத்திரிகை. என்ன அந்த பத்திரிகையின் பெயர் என்ன அப்படின்னு நேதாஜி. யார் நடத்தினதுன்னா முத்துராமலிங்க தேவர். பேச்சாற்றல். தமது பேச்சாற்றலால் அனைவரையும் கவர்ந்தவர் முத்துராமலிங்க தேவர். அவர் முதலில் சாயல்குடி என்னும் ஊரில் விவேகானந்தரின் பெருமை என்னும் தலைப்பில் 3 மணி நேரம் உரையாற்றினார். முதல்ல அவர் பேசின இடம் எது அப்படின்னா சாயல்குடி. யாரை பற்றி பேசினார் அப்படின்னா விவேகானந்தருடைய பெருமை அப்படிங்கிற தலைப்பில் 3 hours பேசினார். அக்கூட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜரும் இருந்தார். அந்த கூட்டத்தில் யார் இருந்தாங்க? பெருந்தலைவர் காமராஜரும் இடம்பெற்றிருந்தார். முத்துராமலிங்க தேவர் தன்னுடைய பேச்சாற்றலால் மக்கள்கிட்ட ஒரு எழுச்சி ஏற்படுத்தினார் இல்லையா? அதன் மூலமாக அவங்க என்ன செஞ்சாங்க? ஆங்கிலேயர்களை எதிர்க்க ஆரம்பித்தாங்க. அப்போ விவேகானந்தருடைய பெருமையை பற்றி 3 மணி நேரம் சாயல்குடிங்கிற ஊரில் பேசுகிறாரு. இப்போ பெருந்தலைவர் காமராஜரும் அதை கேட்குறாரு. இதுவரை இந்த மாதிரி நான் கேட்டதில்லை, அவருடைய பேச்சு வீர மிகுந்த பேச்சு விடுதலைக்கு மிகுந்த உதவும் அப்படின்னு சொல்லி காமராஜர் சொல்கிறார். மேலும் தலைவர்கள் பலர் முத்துராமலிங்க தேவரின் பேச்சாற்றலை பாராட்டினாங்க. தன்னாட்டு சிங்கம் அப்படின்னு யார் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அறிஞர் அண்ணா சொல்கிறாங்க. சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது இவருடைய தோற்றம். அவர் பேச தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அறிஞர் அண்ணா தென்னாட்டு சிங்கம்னு சொல்கிறாங்க. திருவிக்கா தேசியம் காத்த செம்மல்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், 1 marksல வரும். தெரியா? அடுத்து முத்துராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்திலிருந்து வெளிவருகிறது, உதடுகளில் அல்ல. உள்ளத்தால் ஒரு எதிலும் பற்றற்று உண்மை எனப்பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது அவரது வழக்கம் என்று மூதறிஞர் ராஜாஜி பாராட்டியுள்ளார். அடுத்து யார் பாராட்டுறாங்க? ராஜாஜி சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு? ஒரு மனசில் பட்டதை அப்படியே சொல்லிடுவார், மறைக்காமல் சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லி பாராட்டுறாரு. பாராளுமன்றத்தில் பார்லிமெண்ட்டு இவர் ஆங்கிலத்தில் பேசிய பேச்சு வெள்ளையர் காலத்தில் விட்டல் பாய் வல்லபாய் பட்டேல் போன்ற மேதைகள் பேசிய பேச்சை போல இருந்ததாக வட இந்திய இதழ்கள் பாராட்டின. இவர் பாராளுமன்றத்தில் ஆங்கிலத்தில் பேசுனது பார்த்தீங்கன்னா வல்லபாய் பட்டேல் பேசுகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பத்திரிகைகள்லாம் பாராட்டுது. இவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது சட்டமன்றத்தில் ஆற்றிய உரைகளை அனைவரும் பாராட்டினார் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பார்த்தோம் இது வரைக்கும் அப்படின்னு சொன்னால் அவருடைய இளமை காலம், பல்துறை ஆற்றல், விடுதலை போராட்டத்தில் அவருடைய பங்கு, நேதாஜியுடன் தொடர்பு, பேச்சு ஆற்றல்னு பார்த்தோம். அடுத்து தேர்தல் வெற்றிகள். அவர் எப்படி அரசியலுக்குள்ளே வந்தார்? மக்களின் பேராதரவு பெற்ற தலைவராக விளங்கியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். 1937 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேந்திர சேதுபதியை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அப்போ முதல்ல அந்த ராமநாதபுரம் அரசரை போட்டியிட்டு 1937 வெற்றி பெறாரு. அப்போது லண்டனில் பாரிஸ்டருக்கு படித்து வந்த தோழர் KTK தங்கமணி இந்திய தேர்தலில் ராமநாதபுரம் மன்னரை எடுத்து போட்டியிட்ட தேவர் அவர்களின் வெற்றியையும் ஒப்பிலி அரசை எதிர்த்து போட்டியிட்ட VV கிரி அவர்களின் வெற்றியையும் இந்த மாணவர்கள் எதிர்பார்த்திருந்தோம் என குறிப்பிட்டிருந்தார். இந்திய மாணவர்கள் எதை எதிர்பார்த்திருந்தாங்கன்னா இவர் அந்த அரசரை போட்டியிட்டு வெற்றி பெற்றது TTK தங்கமணி, அடுத்து பெப்பிலி அரசை எதிர்த்து போட்டியிட்ட VV கிரி அவர்களை போல இத்தகைய வீரம் பொருந்தியவங்களை தான் இந்திய மாணவர்கள் எதிர்பார்த்தாங்கன்னு சொல்கிறாங்க. 1946 அதாவது 1946 போட்டியின்றி வெற்றி பெற்றார். 1952, 57 ஆகிய ஆண்டுகள் நடந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு 2லும் வெற்றி பெற்றார். 1962 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் உடல் நலக்குறைவு காரணமாக பரப்புரை செய்து இயலாத போதிலும் தேர்தலில் வெற்றி பெற்றார் அப்படிங்கிறாங்க. அப்போ 1937 முதல்ல உள்ளே நுழைகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இத்தகைய சிறப்பு பொருந்திய வீரமான தலைவரை தான் இந்திய மக்கள் எதிர்பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி பத்திரிகையெல்லாம் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் 1946 போட்டி போடுறாரு. 52, 57, 62 உடல்நலக்குறைவு காரணமாக அதாவது சொற்பொழிவு ஆற்றாமலே வெற்றி பெறுறாரு. குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு அப்படிங்கிறாங்க. அந்த காலத்தில் மக்களை ஒடுக்குவதற்காக ஆங்கில அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்துச்சு. அது குற்றப்பரம்பரை சட்டம். பிறப்பாலேயே ஒருவரை குற்றவாளியாக கருதும் சட்டத்தை நீக்குவதற்காக மக்களை திரட்டி பல்வேறு போராட்டங்களை நடத்தினார். அப்போ அந்த குற்றப்பரம்பரை சட்டம் மக்களை குற்றவாளியாக கருதும் சட்டத்தை நீக்குவதற்காக பலவித போராட்டங்களை நடத்தியவர் முத்துராமலிங்க தேவர். 1934 அதாவது 1934 ஆண்டு மே 12, 13 ஆகிய தேதிகளில் கமுதியில் குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை நடத்தினார். அதுக்குன்னு ஒரு மாநாட்டை ஒரு கூட்டத்தை ஏற்படுத்துகிறாரு. அவர் தொடர் போராட்டத்தால் 1948 அந்த சட்டம் நீக்கப்பட்டது. எந்த சட்டம்? குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்பட்டது. சரியா? முத்துராமலிங்க தேவரை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சிட்ருக்கோம் இல்லையா?
அவர் குற்றப்புறம்பயர் சட்ட எதிர்ப்பு மாநாடு, அவர் எப்படி தேர்தலில் வந்தார், அவருடைய பேச்சாற்றல் எப்படி இருந்தது, நேதாஜியோடு எப்படி தொடர்பு வந்துச்சு, அவருடைய பேரில் அவர் இதழ் தொடங்கினது, விடுதலை போராட்டத்தில் எப்படி பங்கு பெற்றார், அவர் பல்துறை ஆற்றல் மிக்கவருங்கிற பாத்திரம். அடுத்து ஆலய நுழைவு போராட்டம். அந்த காலத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் கோயிலுக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டம் இருந்துச்சு. அதற்காக பாடுபட்டு போராடி அந்த மக்களை கோயிலுக்குள்ளே போக வச்சதுக்கு பேர் தான் ஆலய நுழைவு போராட்டம். அதற்காக பாடுபட்டவர் தான் முத்துராமலிங்க தேவர். அக்காலத்தில் மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்கள் போகக்கூடாதுங்கிற சட்டம் இருந்துச்சு. அந்த சட்டத்தை எதிர்த்து 1939 1939 ஜூலை திங்கள் 8ஆம் நாள் மதுரை வைத்தியநாத ஐயர் கோவில் நுழைவு போராட்டம் நடத்த திட்டமிட்டார். அதனை எதிர்த்து அர்ச்சகர்கள் ஆலய பணியை புறக்கணித்தனர். தேவர் திருச்சூழியில் இருந்து அர்ச்சகர்களை இருவரை அழைத்து ஆலய நுழைவு போராட்டத்தை வெற்றி பெற செய்தார் அப்படின்னு சொல்லி அவருடைய ஆலய நுழைவு போராட்டம் உருவாகுது. அடுத்து விவசாயிகளுடைய தோழர், விவசாயிகளுக்கு உழவர்களுக்கு தோழராக இருந்தார். ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தி விவசாயிகளை துயர்த்துடைக்க பாடுபட்டார். என்ன சங்கம் ஏற்படுத்தினார்? ஜமீன் விவசாயிகள் சங்கம். உழுபவர்களுக்கு நிலம் என்றார். தமக்கு சொந்தமான 31 சிற்றூர்களில் இருந்த விளைநிலங்களை குத்தகை இல்லாமல் உழுபவருக்கு பங்கிட்டு கொடுத்தார். இனாமாக கொடுத்துறார். 31 ஊரில் இருந்த விளைநிலங்களை, வயல்களை அவற்றை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அளித்து மகிழ்ந்தார். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுத்தார். அடுத்து கூட்டுறவு சிந்தனையாளர். கமுதியில் வியாபாரிகள் விவசாய உற்பத்தி பொருட்களை குறைந்த விலைக்கு வாங்கியதால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டார்கள். பாரத மாதா கூட்டுறவு பண்டசாலையை ஏற்படுத்தி விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு சரியான விலை கிடைக்க செய்தார். அப்போ விவசாயிகளுடைய உற்பத்தி பொருளுக்கு குறைவான விலை கிடச்சிச்சு. அப்போ பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலைங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலம் அவங்களுக்கு ஒரு சரியான விலையை ஏற்படுத்தி கொடுத்தாரு. தொழிலாளர் தலைவர். 1938 காலகட்டத்தில் மதுரையில் 23 தொழிலாளர் சங்கத்தின் தலைவராக தேவர் திகழ்ந்தாராம். எத்தனை சங்கத்தின் தலைவர்? 23 தொழிலாளர் சங்கத்தின் தலைவர். மதுரையில் இருந்த நூற்பாலை ஒன்றில், அதாவது நூல் மில்லில் வேலை செய்த தொழிலாளர்களை உரிமைக்காக தோழர் ப. ஜீவானந்தத்துடன் இணைந்து 1938ஆம் ஆண்டு போராட்டம் நடத்தினார். அதாவது 1938 ஒரு போராட்டம் நடத்தினார். யாரோட சேர்ந்து? ஜீவானந்தத்தோட சேர்ந்து. யாருக்காக? தொழிலாளர்களுக்காக, லேபர்ஸ்க்காக. அதற்காக 7 திங்கள் சிறை தண்டனை பெற்றார். திங்கள்னா மாதம், 7 மாதங்கள் சிறை தண்டனை பெற்றார். உழவர்களின் நலன் காக்க ராஜபாளையத்தில் மிகப்பெரிய அளவிலான மாநாடு ஒன்றை நடத்தினார். ஒரு பெரிய மாநாடு நடத்தினார் இந்த தொழிலாளர்களுக்காக. பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வேண்டும் என்று போராடினார். அதாவது பெண்கள் பிரசவ சமயத்தில் அவங்களுக்கு சம்பளத்தோட லீவு இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணார். அது மாதிரி தொழிலாளருக்காக பாடுபட்டிருக்காரு. கூட்டுறவுக்கு சிந்தனையாளராக இருந்திருக்காரு. விவசாயிகளுக்கு தோழராக இருந்திருக்காரு. எல்லா மக்களும் கோயிலுக்குள்ள போகணுங்கிற போராட்டத்தை ஏற்படுத்தியிருக்கார் இல்லையா. சிறைவாசம் இப்படி இருந்து அவர் நிறைய முறை ஜெயிலுக்கு போனார். சுதந்திர போராட்டத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டு அவர் நிறைய இடங்களில் சென்னை, வேலூர், கல்கத்தா, அமராவதி போன்ற ஊர்களில் சிறையில் அடைக்கப்பட்டார். 2ஆம் உலகப் போர் சமயத்தில் மத்திய பிரதேசத்தின் தாமோ என்னும் நகரில் உள்ள இராணுவ சிறையில் அடைக்கப்பட்டு போர் முடிந்த பிறகுதான் விடுதலை செய்யப்பட்டார். பெண்களை தெய்வமாக மதித்து போற்றியவர் யார் அப்படின்னு சொன்னால் முத்துராமலிங்க தேவரை சொல்லலாம். இவர் அடிக்கடி என்ன செய்வார்? 1936, 1955 ஆகிய வருடங்களில் 2 முறை பர்மா சென்றிருந்தார். பர்மாவில் புத்த பிட்சுகள் உயர்ந்தவர்களாக இருக்கிறாங்க இல்லையா. பெண்களை தெய்வமாக மதித்து போற்றியவர் முத்துராமலிங்க தேவர்னு சொல்கிறோம். அவர் பர்மா போயிருக்கும்போது புத்த பிட்சுகளில் உயர்ந்தவர்களுக்கு பெண்கள் தங்கள் கூந்தலை நடைபாதையாக விரித்து வரவேற்பு அளிப்பது வழக்கமாக. தேவர்கள் பர்மா சென்றிருந்த பொழுது அவருக்கும் அத்தகைய வரவேற்பு அளிக்க முன் வந்தனர். இது பெண்களை இழிவுபடுத்துவதாக உள்ளது என்று கூறி அதனை என்ன செஞ்சார்? மறுத்துட்டார். அது பெண்களை மதிக்கக்கூடியவர்னு அர்த்தம். நாடு போற்றும் நன்மகன். பொது தொண்டுக்கு இடையூறாக இருக்கும் என கருதி திருமணம் செய்து கொள்ளாமல் தியாக வாழ்வு வாழ்ந்தார் முத்துராமலிங்க தேவர். அவர் விவேகானந்தரின் தூதுவராக, நேதாஜியின் தளபதியாக, சத்தியசீலராக, முருக பக்தராக, ஆன்மீக புத்திரராக, தமிழ் பண்பாட்டு சித்தராக, தென்பாண்டி சீமையின் முடிசூடா மன்னராக, நீதி வலுவா நேர்மையாளராக, புலமையில் கபிலராக, வலிமையில் கரிகாலனாக, கொடையில் கர்ணனாக, பக்தியில் பரமஹம்சராக, இந்திய தாயின் நன்மகனாக விளங்கினார். அப்பா எவ்வளோ பெரிய பேர் வாங்கியிருக்கார் பாருங்க. முதல் இது பாருங்க. விவேகானந்தரின் தூதராக, நேதாஜியின் தளபதியாக, சத்தியசீலராக, முருக பக்தர், ஆன்மீகனா கடவுள் வழிபாடு உடையவர். அடுத்து தமிழ் பாடும் சித்தராக, தென்பாண்டி சீமையின் முடிசூடா மன்னராக, நீதி வலுவாத நேர்மையாளர், அதாவது நீதி தவறாமல் வாழக்கூடியவர். புலமையில் கபிலர்னா புலவர் இல்லையா. அப்போ கவிதை பாடுவதில் கபிலராக, வலிமையில் கரிகாலனாக, வீரத்தில் கரிகாலனாக, கொடையில் கர்ணனாக, கொடுப்பதில் கர்ணனாக, பக்தியில் பரமஹம்சராக, இந்திய தாயின் நன்மகனாக விளங்கினார். அப்போ எவ்வளோ பெரிய பேர் பாரு.
அடுத்து இத்தகைய பெருமை வாய்ந்த முத்துராமலிங்க தேவர் கிபி 1963ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 30ஆம் நாளில் இவ்வுலகை விட்டு நீங்கி மக்கள் மனதில் நீங்கா இடம் பெற்றார். பிறந்தது அக்டோபர், இறந்தது 30, பிறந்தது 30ஆம் நாள், இறந்தது 30ஆம் நாள் இல்லையா? அத்தகைய சிறப்பு உடையவர் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இப்போ இந்த பாடத்தில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அவருடைய இளமை காலம், அவருடைய பல்துறை அறிவு, அவருடைய விடுதலை போராட்டம், தொழிலாளர்களுக்காக பாடுபட்டது, கூட்டுறவு சிந்தனையாளராக, விவசாயியின் தோழராக, ஆலை நுழைவு போராட்டமாக, தேர்தல் வெற்றியாக நம்ம என்ன செய்தோம் பார்த்தோம் இல்லையா? இப்போ இதுக்கு தேர்ந்தெடுத்து எழுதுக பாருங்கள். சரியான விடை 3 தான் இருக்குது. முத்துராமலிங்க தேவர் முதலில் உரையாற்றிய இடம், ஆன்சர் என்னம்மா? சாயல்குடி. எங்கே உரையாற்றினார் முதல்ல? சாயல்குடி. அடுத்து முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் என்ன? நேதாச்சி. நடத்திய இதழின் பெயர் என்ன? நேதாச்சி. தேசியம் காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் திருவிக. யாருமா பாராட்டினாங்க? திருவிக. சரியா? இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் புக்கில் என்ன செஞ்சீங்க? மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம என்ன செய்யலாம்? எக்ஸாம் முடிஞ்சு இது வரைக்கும் நமக்கு எக்ஸாமுக்குள்ளே போர்ஷன்ஸ் இருக்குது. 3rd யூனிட்டில் உரைநடை வரைக்கும் 2 செய்யுள் ஒரு உரைநடையும் நமக்கு போர்ஷன் இருக்குது. அதனால் தெளிவாக என்ன செய்யுங்க? படிச்சுக்கிடுங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம் முடிஞ்சு என்ன செய்யலாம்? மீண்டும் சந்திக்கலாம். ஓகே, சரியா? நன்றி மாணவர்களே.